நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாமியன் என்பவன் கண்டிப்பாக ஐங்காலம் தொழுது ஆகணும், என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அதனால நான் தொழுகிறேன் அப்படின்ற நிலைப்பாடோடு தொழுகும் போது மட்டுமே தொழுகையாளியும் பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். அப்படியே ஒருவேளை பரக்கத்துல கொஞ்சம் முன்பின் இருந்தா கூட கண் குளிர்ச்சி மிக்க வாழ்க்கையை கொடுத்துருவான். நல்ல காதலோடு கூடிய மனைவியை தருவான், பாசத்தோடு கூடிய பிள்ளையை தருவான். இதை விட ஒருத்தனுக்கு செல்வம் என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். மன தூய்மையோடு 40 நாட்கள் ஜமாத்தாக முதல் தக்பீரோடு தொழுவாரோ அவருக்கு 2 உரிமை சீட்டுகள் கிடைக்கின்றன. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமை சீட்டு, மற்றொன்று நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமை சீட்டு என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நயவஞ்சகர்களுக்கு தொழுகையில் மிக பாரமானது இஷா தொழுகையாகும், ஃபஜ்ர் தொழுகையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதாரோ அவர் பாதி இரவு வணங்கியவரை போல் அவர் ஆவார். எவர் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதாரோ அவர் முழு இரவும் வணங்கியவரை போன்றவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுக்கு மிக அதிகப்படியான நெருக்கத்தையும் ஒரு அடியானை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகை மட்டும்தான். தொழுகை இல்லாதவனை அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் உண்டுன்னு சொல்லிட்டு ஓதுற காலத்துல நமக்கு சொல்லி தருவாங்க. ரஹ்மானு துன்யா ரஹீமில் ஆஹிரா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நமக்கு தப்சீர் எடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. எல்லா உலமாக்களும் எல்லா மாணவர்களுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை அரபு படிக்கக்கூடிய ஆலிம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா உலகத்தின் வாழ்க்கையில நல்லவனுக்கும் தீயவனுக்கும் அருள்வாளிக்கக்கூடியவன். அர் ரஹீம், மறுமை நாள்ல நல்லவர்களுக்கு மட்டும் அருள்வாளிக்கக்கூடியவன். இதுல நீங்க என்ன விளங்குறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தின் வாழ்க்கையில தொழுகை உள்ளவனுக்கும் தொழுகை இல்லாதவனுக்கும் ரிஸ்கை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பெரிய பாரதூரமான ஏற்றத்தாழ்வெல்லாம் செய்யறதில்லை. சில நேரத்தில் தொழுகை உள்ளவரும் நல்லவராக இருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு, நல்ல ஒரு பரக்கத்தான முறையில வாழ்றாரு. தொழுகை இல்லாதவன் இன்னும் சொல்ல போனா நிறையவே வாழ்வான். அதை கண்டுட்டு நாம என்ன செய்யறதுன்னு சொன்னா, அந்த தொழுகையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சுரத்து இல்லாம இருப்போம். என்ன தொழுகிறோம், சோதனையாத்தான் இருக்குது, அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன்டேஜ் கம்மியாகும். நம்முடைய உள்ளத்தில் உள்ள அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த தவக்குலும் ரப்புல் ஆலமீனை பற்றி உள்ள அந்த ஒரு பெரிய ஒரு பாரதூரமான நம்பிக்கையும் என்ன செய்யும் சொன்னா கொஞ்சம் கம்மியாகி போய்க்கிறலாம், இருந்துக்கரலாம், வந்துக்கரலாம் அப்படின்ற மாதிரி போகும். காரணம் இந்த விரக்தி நிலை. காரூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்தான். அவனை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவான், பல இடங்கள்ல சொல்லுவான், இன்ன காரூன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வரும். இந்த காரூனை பார்த்து நிறைய பேர் வாயை பொழந்துகிட்டு இருந்தான். ஏன்னா அந்த காரூன் கொடியவனாக இருந்தான். மூசா நபிக்கெல்லாம் சிம்ம சொப்பனம். இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துக்கள் சாதாரணப்பட்டதல்ல. இந்த காரூனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவனுடைய கஜானாக்களின் சாவிகளையே கிட்டத்தட்ட ஒரு 4 ஒட்டகம் சுமக்குமா. கஜானாவின் சாவிய 4 ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு சொன்னா கட்டி கொண்டு போறானுங்க. எவ்வளவு பெருசுல இருக்கும்ன்றத நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நாளையும் ஒன்னா அப்படி அடிச்சுட்டு போவானுங்க அந்த சாவியை வச்சு. கஜானாவின் சாவியை நான் சொல்றேன், 4 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவு. அப்ப எவ்வளவு வைரங்கள் வைடூரியங்கள் அவனுக்கு தரப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இந்த ஒண்ணுக்காவாதவன் ஒண்ணுக்கு இல்லாதவன்லாம் என்ன செய்வான்னா வாயை பொழந்துட்டு, இவனை மாதிரி இருக்கணுமே, இவனை மாதிரி இருக்கணுமே, இவனை மாதிரி இருக்கணுமே, இப்படி ஒரு படோரபகாரமும் ஒரு உல்லாச வாழ்க்கையும் ஒரு அற்புதமான செல்வங்கள் கொடுக்கப்பட்டவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாயை பொழந்துட்டு அவனை பார்க்கறது,
அவனை படுத்து ஏங்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவனுடைய முடிவை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. இவ்வளோ ஒரு பாரதூரமான பணக்காரனுக்கு அட்லீஸ்ட் ஒரு மவுத்தில் ஒரு கண்ணியத்தை கொடுக்கணுமா இல்லையா? எத்தனையோ பணக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க, மக்கள் செல்வத்தோட ஒரு பெரிய பரக்கத்தோட போகிறாங்க. ஆனால் இந்த செல்வந்தனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய இழிவு என்னண்டா, அவனை பூமியில் புதையுண்டு போக செய்தான். பூமியில் புதையுண்டு போக செய்தது மட்டும் இல்லை, அவன் இன்னும் போய்கிட்டு இருக்கிறான்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரை தட்டும் போதுதான் உலகம் அழியும் அப்படின்றாங்க. அவன் தரை தட்டும் போதுதான், அதாவது கடைசி ஆழத்துல அவன் எண்டிங் முடிஞ்ச உடனே தான் உலகம், அவன் தரை தட்டும் போது உலகமும் தரைமட்டம் ஆகும் அப்படின்னாங்க. அதனால அந்த குப்பை கூலங்களை எல்லாம் அந்த பகுதி மக்கள் அந்த இடத்துல தான் தட்டுறாங்க. காரணம் என்னன்னா, உள்ள போயிடுது. என்ன செய்யுது? அதிசயத்தக்கக்கூடிய விதத்துல உள்ள போயிடுது. உள்ள போகும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. அதை அழிக்கணும், எரிக்கணும், அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. கொண்டு லக்கேஜ் கணக்கில் தட்டுறான், சாக்கடை அது இதுண்டு. அப்ப கடைசியில் அவன் சுமந்துட்டு போறது எதுன்றத பார்த்தீங்களா? இதுதான் தொழுகை இல்லாதவன். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவனுக்கு கடைசியில முடிவு இப்படிதான் இருக்கும். ஆகிரத்தினுடைய முதல் சுவை மரணம், ஆகிரத்தினுடைய முதல் டேஸ்ட் மரணம். அந்த மரணத்திலிருந்து கவுண்டவுன் ஆரம்பமாகும். அதனால யாருமே சொல்றோம் தொழுகை இல்லாதவன் நல்லா இருக்கிறானேன்ற இந்த பைத்தியக்காரத்தனமும் மூடத்தனமும் முதல்ல அதை வாழ்க்கையிலிருந்து ஒழிச்சு கட்டணும். நம்ம தொழுகிறது நமக்கு பணம் கிடைக்கணும்னு தொழுகலை, கடமை நீங்கணும்னு தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய கடமை இது. நமக்கு பணம் கிடைக்குது, பணம் கிடைக்காததெல்லாம் அவனுக்கு மேலே உள்ளவனுக்கு இருக்குது. நம்முடைய கடமை நீங்கணும். நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாமியன் என்பவன் கண்டிப்பாக 5 காலம் தொழுது ஆகணும். என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அதனால நான் தொழுகிறேன் அப்படின்ற நிலைப்பாடோடு தொழுகும் போது மட்டுமே தொழுகையாளியும் பரக்கத்தாக இன்ஷா அல்லாஹ் வாழ உலகத்துல அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். அப்படியே ஒருவேளை பரக்கத்துல கொஞ்சம் முன்பின் இருந்தா கூட கண் குளிர்ச்சி மிக்க வாழ்க்கையை கொடுத்துருவான். நல்ல காதலோடு கூடிய மனைவியை தருவான், பாசத்தோடு கூடிய பிள்ளையை தருவான். இதை விட ஒருத்தனுக்கு செல்வம் என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். நேற்றைய தினம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஹஜ்ஜத்து கூட விட மாட்டார். ஒரு வயோதிகர் அப்படியே புரிய அழுகிறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மகனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 3 கல்யாணம் பண்ணியாச்சு. 3 கல்யாணம் பண்ணி 3 தலாக். அவனுக்கு என்னவோ பிரச்சனை இருக்கோ என்னவோ தெரியல. அந்த பையனை எங்க கூட ஓதுறான். அவனை பார்க்கும் போதெல்லாம் மனம் இருப்பு கொள்ளலை நமக்கு. அவனும் குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறான் எங்களோட சேர்ந்து. அதை பார்க்கும்போது மனம் இருப்பு கொள்ளலை. பார்க்கும் போதெல்லாம் வேதனையா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மாளிகை கோட கோபுரத்தை கட்டியும் கூட உள்ள அவன் நுழைஞ்சுப்பா, உள்ள அவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவனுக்கு தண்ணியை கொடுக்க வெண்ணியை கொடுக்க ஆள் இல்லையே, அவனை அன்பொழுக உபசரிக்க ஆள் இல்லையே, பிள்ளை இல்லையே, மனைவி இல்லையே, வர்றவங்கெல்லாம் போயிடுறாங்களே அப்படின்னும் போது உண்மையிலேயே என்ன பணம்? இதுதான் பணம், இதுதான் செல்வம். இந்த செல்வத்தை தான் தொழுகையாளிக்கு கொடுப்பான். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா தொழுகையாளி எந்த காலத்திலும் கைவிடுவதில்லை. அல்லாஹ் நம்மையும் கைவிடாதிருப்பானாக. செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஒரு வேளை சோதனைகள் வந்தாலும் கூட என்னவோ தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்ட உடனே அந்த தூசி பறக்கிற மாதிரி லேசாக வந்த உடனேயே அல்லாஹ் என்று சொன்ன உடனே அந்த சோதனைகளும் வேதனைகளும் நம்மை விட்டு நீங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானல்லாஹி.